ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் பார்க்கறத விட நைட்டு மட்டும் முடிச்சு இந்த பிக் பாஸை பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும் போல இருக்குது. அதாவது கொஞ்சம் இதுவாக காலையிலேருந்து கண்டென்ட்டே இல்லைங்க காண்டா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா நம்ம அரோரா அரோரா ஆறாரோ ஆறாரோன்னு சொல்லிட்டு அதை வேறு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க. எங்கே அவங்க ஆறாரோ இல்லைங்க அரோரா அப்படின்னாங்க. அரோரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு தன்னை ஒரு பிரின்சஸ், நான் தான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அழகி நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாருக்கிட்டும் ஒரு லவ் கண்டென்ட்டை பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் இங்கே வந்துட்டு கம்முனுதீனுக்கு இவங்க மேலே ஒரு லவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட சொல்கிறாங்க. துஷார்கிட்டேவா? ஏன் கொஞ்ச நேரம் முன்னாடி துஷாருக்கும் இவங்களுக்கு தான் பிரச்சனை, ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அன்றைக்கி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணலாம் பண்ணாங்க. அது ஆப்போசிட்டில் கமருதிலாம் பார்த்துட்டு இருந்தாருப்பா அப்படின்னா அது ஒன்றுமே புரியலைங்க. இந்த பொண்ணு இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்குன்ற மாதிரி குழப்பமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா துஷாரை உட்கார வச்சு, துஷார் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, கமருதீனுக்கு என் மேலே லவ் இருக்குமோன்னு. ஏன் அதை சொல்கிறேன்னா கமருதீன் என்கிட்ட பேசினாப்புல அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி மனசு விட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசுனதே இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு வார்த்தையை விட்றாரு. எனக்கு என்னமோ அவனுக்கு என் மேலே லவ் வந்திருக்குமோ, வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா அதான் ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப பிடிக்கும், செம்ம ஜாலியாக இருப்பான், சிரிப்பு காட்டுவான். ஆனால் எனக்கு இந்த லவ்லாம் சுத்தமாக செட் ஆகாது. சப்போஸ் என் மேலே லவ் வந்துச்சுன்னா பயமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலண்ணா அப்படின்போது துஷார் வந்து சூப்பராக ஒரு கொஸ்டின் வைக்கிறார். அப்படியான்னு கேட்கல, எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற? இதுதான் ஒரு மெச்சூரிட்டி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்களே, எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான்ல, இந்த மாதிரி நான் மனசு விட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை. அப்புறம் அந்த சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இந்த பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது எனக்காக தான் வந்தேன்னு சொன்னான். அது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே வந்து ஒரு லக்ஸரி லைஃப்பை விட்டு வரான்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி நான் நாமினேட் ஆகும்போது நீ வெளியே போக மாட்டேன்னு சொன்னான். ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒரு லவ் கண்டென்ட் இருக்குது, அதனால் விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த லவ் செட் ஆகாது. ஏன்னா நான் ஒரு வருஷம் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறமா நான் போலார் போயிடுவேன்றாங்க. என்னது போலார் எதுக்குமா அப்படின்னா, நான் படிக்க போகிறேன்றாங்க. படிக்க போகிறீங்களா? என்னடா இது? இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்க ஒரு லட்சியத்தை வச்சுருக்க பொண்ணை தூக்கி வந்து பிக் பாஸில் வச்சுருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறத பார்த்தா கமருதீனுக்கு ஒரு வேலை இருக்கும். ஏன்னா கமருதீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, பேசுகிறாரு, சிரிக்கிறாரு. எல்லாரோட ஃபோக்கஸும் திவாகர் பக்கம் இருக்குது. திவாகர் வந்துட்டு கண்ணீர் விடுற மாதிரி, திவாகர் வந்து அரோரா கிட்ட வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சம்திங் ஒரு சில விஷயங்களை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து காமெடி. உண்மையிலே பார்த்து இவரது ஒன்று ரூட்டு போயிட்டுருக்கான்றதுன்னு தெரியல. பட் கமருதீனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இது இப்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து போன வாரம் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் அடக்கி வச்சு கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த பொம்மை டாஸ்க் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வடிவில் புதுசாக வந்து கன்னத்தில் மச்சம்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த டாஸ்கில் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, எப்படி நடக்க போகுதுன்ற விஷயங்கள் தெரியல. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வெடிப்பாங்க, சரிங்களா? நிறைய பேர் வெடிப்பாங்க. அதில் உண்மையான முகம் வரும். இதில் யார் யார் அடிச்சுக்க போகிறாங்கன்னு தெரில. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே கமருதீனுக்கு வந்துட்டு அரோரா மேலே ஒரு லவ் இருக்கிறதா வந்துட்டு அரோராவே வந்து டவுட் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதாவது எப்பயுமே ஒரு ஜோடி ஹிட் ஆகும். இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ராணவன் பவித்ரா அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருந்தது. அந்த மாதிரி இந்த சீசனில் யாரோட காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இரிட்டேட்டிங்கான காம்பினேஷன் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.